தளபதி ஸ்டாலின். ஹாய் ஹலோ வெல்கம் நண்பா. இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நான் உங்கள் சங்கர். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தொடர்ந்து திமுக வந்து தாவேக்காவை வீழ்த்துறதுக்காக பல சதிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதிமுக செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிமுக வந்து அவங்க கட்சியினரை காப்பாற்றுறதுலேயே அவங்களுக்கு வந்து முக்கால்வாசி நேரம் போயிடுது. ஆனால் திமுகவினரை பொறுத்தளவில் தாவேக்காவை 6 மாதத்தில் வீழ்த்துவோம், 2 மாதத்தில் வீழ்த்துவோன்னு அறிவிப்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை செயல்படுத்தணுமேங்கிறதுக்காண்டி பல்வேறு நகர்வுகளை பண்ணுறாங்க. அது வந்து எல்லாமே வந்து தாவேகா சைட்லேருந்து தகர்த்து உடைக்கப்படுது அப்படிங்கிறது தான் வந்து இதில் முக்கியமான விஷயம். ஓகே, இன்றைக்கி என்னென்னு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். இது உங்கள் வாய்ஸ் ஆஃப் சங்கர். நேற்றைய முன்தினம் ஒரு 2 நபர்கள் வந்து தாவேகா எம்எல்ஏ ஒரு ஆளை வந்து, அதாவது நீங்கள் வந்து யாராக இருந்தாலும் தவறு செய்திருந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் மீது சட்டப்பூர்வமா என்ன நடவடிக்கை கண்டிப்பா நடக்கும். அதுல யாரும் யார்கிட்டையும் செட்டில்மெண்ட் பண்ண முடியாது. அங்க சபாநாயகருக்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர போறோம், அதுக்கு நீங்க எங்களுக்கு ஆதரவா வாக்களிக்கணும், அதுக்கு உங்களுக்கு 35 கோடி ரூபாய் அப்படிங்கிற மாதிரி பேசுனதாக வந்து ஆதாரத்தோட எங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் வந்து அவரை கூப்பிட்டு பேரம் பேசினதுக்கான ஆதாரத்தை கொடுத்துருக்கிறார். ஸோ அந்த மாதிரி ஏதாவது எங்க சைடு இருந்தா சொல்லுங்க. நியூஸ் சேனல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து தகவல் வந்துகிட்டு இருக்கு. அந்த எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த 2 நபர்களையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் 2 நபர்கள் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காங்க. அதில் ஒரு நபர் வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தொடர்புடைய நபர்களாக இருக்கிறதுனால இது திமுகவோட சதி தான் அப்படிங்கிறது வந்து அம்பலமாயிருச்சு. அதுபோக மேலும் விஜய் குறித்து அவதூறாக பேசுனதுக்காக நம்ம அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஜாமீனில் வந்திருக்காரு அவர். காவல்துறை அவங்கள கைது பண்ணி எஃப்ஐஆரும் பதிவு பண்ணுறாங்க. அதாவது குதிரை பேரம் நடத்த முயன்ற அந்த வழக்கு கீழேயே அவங்கள இது பண்ணுறாங்க. இதற்கு பல்வேறு தரப்புல இருந்து என்ன வருதுன்னா, ஏன் தாவேக்கா குதிரை பேரம் பண்ணலையா? இங்கே தாவேக்கா குதிரை பேரம் பண்ணாங்கங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. இவங்க குதிரை பேரம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிற எந்த ஒரு கட்சியினரும் இல்லை நாங்கள் குதிரை பேரத்துக்கு தான் நாங்கள் அடிபணிஞ்சோன்னு சொல்லி அந்த கட்சியினரும் இல்லை. ஆனால் இங்கே டைரெக்டாக அந்த கட்சியை சார்ந்தவங்ககிட்டே போயிட்டு குதிரை பேரத்தில் ஈடுபட போனது. அப்போது இதுக்கு பேர் என்னது? ஒட்டக பேரமா இல்லை கழுதை பேரமா? அதாவது திமுக வந்து நேரடியாக ஆட்சியை பிடிக்கல, அப்போது மக்களுக்கு நல்லது பண்ணி அடுத்த முறையாவது நம்ம வந்து நேரடியாக மக்கள் மனசில் வந்து நம்ம பதிஞ்சு ஆட்சியை பிடிப்போம்னு நினைக்காம குறுக்கு வழியை திமுக தொடர்ந்து கையாளுதுன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா முதல்ல திருமாவளவனை முதலமைச்சராக்க முயற்சிச்சது, அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி, ஃபஸ்ட்டு எடப்பாடி பழனிசாமி, அதுக்கப்புறம் திருமாவளவனை முதலமைச்சராக்க முயற்சி பண்ணது, அதுக்கப்புறம் வந்து அதாவது எதுக்காக வந்து ஸ்டாலின் அவர்கள் பேரை முன்வைக்கலை, அதாவது உதயநிதி அவர்கள் பேரை முன்வைக்கலைன்னா இவங்களுக்கு தெரியும் மக்கள் மத்தியில் வெறுப்பை ஒன்று இபிஎஸ் மேலே இல்லை திருமாவளவன் மேலே எப்படின்னு தெரியும். இந்த ஆட்சியை மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு ஆட்சி விஜய் அவர்களை எதிர்த்து இப்படி ஒரு ஆட்சியை கொண்டு வந்தால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் தான் பெரும்பான்மை பெற்றிருக்கான். இவனை எதிர்த்து ஒரு ஆட்சியை கொண்டு வரும்போது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு இவங்களுக்கு தெரியும். தெரிஞ்சு ஓகே என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்போ இவங்க 2 பேரை மாட்டி விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆயிடுவோம், நம்ம வெளியிலேருந்து ஆதரவு தான் நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நாளைக்கு வந்து பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு பிளான். இதில் நம்ம உள்ள இன்னொருத்தர் வேற இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாரு, இப்போ என்னன்னா இவங்க 3 பேரும் ஒன்று கூட்டிட்டாங்கங்க. அதான் ஒரு விஷயமா இருக்குது. அதாவது முதல்ல வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்த மாதிரி சேர்ந்தாங்க நம்ம எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர் எல்லாருமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இவர் எஸ்பி வேல்மணியெல்லாம் வந்து உள்ளே இருக்க மாதிரி தான் இருந்தது. எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் உள்ளே இருக்க மாதிரி தான் இருந்தது. இப்போ அவரே வெளியில் வந்துட்டார். என்னன்னு கேட்டால் எனக்கு பதவி கொடுக்குறேங்கிறாரு. என்னை நம்பி என் கூட வெளியில் வந்து அந்த 30 பேருக்கு பதவி கொடுக்கல. அப்போ என்னை நம்பி தானே அவங்க வந்தாங்க, அவங்களுக்கும் பதவி கொடுக்கணும்ல. அவங்கள அப்படி நட்டாத்தில் விடுற மாதிரி விட முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. நியாயமான கேள்வி. அவரை நம்பி அவர் கூட வந்தவங்களுக்கு அவர் பதவி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நியாயமான கேள்வி. அதை பண்ணாததுனால அவர் வந்து இப்போ வந்துட்டார். இப்போ அவர் பதவியும் ராஜினாமா செய்து விட்டார். நான் சொன்னதான் முதல்ல 5 தொகுதி இருந்தது, எல்லாரும் சொன்னீங்க 6 தொகுதி என்ன, நான் இல்லை 6 தொகுதி எப்படி 5 தொகுதி தான் நீங்கள், இல்லை 6 தொகுதி என்ன. அதுக்கப்புறம் 6 தொகுதி ஆனதுக்கப்புறம் நான் சொன்னேன் 6 இல்லைப்பா இன்னும் 7 ஆக போகுது அப்படின்னேன். 7 ஆயிருச்சு. இன்னும் கூடிய விரைவில் 8 ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதுவும் அதிமுகவில் இருந்தால் இன்னொரு சீட்டு விலை போகுது, அதுவும் அதிமுகவில் இருந்தால். இது வந்து குதிரை பேரமானு கேட்டிங்கன்னா குதிரை பேரம் இல்லை. அதிமுகவினருக்கு வேறு வழி இல்லை. அதாவது அங்கே கட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஜெயலலிதா அவர்களோட வழியில் நடத்தியிருந்தாருன்னா
இவங்க எல்லாருமே இருந்திருப்பாங்க. அவருங்கிட்ட ஆளுமையும் இருக்கும், அரவணைப்பும் இருக்கும், அதிகாரமும் இருக்கும். இங்க அதிகாரம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் வந்து சொல்றாரு. அப்போ அதிகாரத்தை மட்டும் வச்சு ஒரு கட்சியை வந்து ஒன்று சேர்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இது திமுக கிடையாது. நான் தான் ராஜா, என் பையன் இளவரசன், என் பேரை வந்து பட்டத்து இளவரசன் அப்படின்னு சொல்றதுக்கு. இது வந்து ஒரு கூட்டமைப்பால் உருவான ஒரு கட்சி. அப்போ இந்த கட்சிக்கான அந்த ஒரு விஷயத்த வந்து கரெக்டாக கொண்டு போகணும். இல்லைன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, திமுக ஜென்சி எம்எல்ஏ பல்லவி இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து அந்த பிரச்சார டயத்துலேயே வந்து அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. கரெக்டாக எம்எல்ஏ சீட் ஜெயிச்ச அப்போ வந்து அவங்களுக்கு குழந்தை பிறந்துருச்சு. குழந்தை பிறந்து 1 மாத காலத்தில் குழந்தையோடு அவங்க சட்டமன்றத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துக்கு அவங்களோட அலுவலகத்துக்கு எல்லாத்துக்கும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த திமுக ஜென்சின்னு சொல்லி தருதலைங்களை இறக்கி விட்ருக்காங்கல்ல, இந்த தருதலைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த குழந்தையோட வர்றதை மோக் பண்ணுறாங்க. எம்எல்ஏ பல்லவின்னு சொல்லவும் அந்த குழந்தையோட இப்படி அவங்க வர்ற மாதிரி அந்த சீனை மோக் பண்ணி போடுறாங்க. ஏன்டா நீங்கள்லாம் வந்து உண்மையிலே வந்து உங்களெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களாங்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்களும் அப்படித்தானடா இருந்தீங்க சின்ன வயசில். அந்த அம்மா அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த சட்டமன்றத்தில் வந்து உட்கார்றதும், சட்டமன்ற அலுவலகத்தில் உட்காந்து அவங்களோட வேலைகளை பார்க்குறதும், அது அவ்வளோ ஒரு பாராட்டத்தக்க விஷயம். ஃபாரின் கண்ட்ரிஸில் போய் பாருங்கடா, அதை போட்டு ஒருத்தர் மோக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஃபாரின் கண்ட்ரிஸில் ஒருத்தவங்க குழந்தையோட வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் பாராட்டிகிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மோக் பண்ணுறாங்களாம்மா. நீங்கள்லாம் கொத்தடிமை இருந்து பழகிட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து என்ன யோசிக்க அந்த மண்டைக்குள்ள இருக்க மூளையை கழட்டி வச்சிட்டீங்க போல இருக்கு. நம்ம எதை கலாய்க்கிறோம்? ஒரு தாய்மையை நம்ம வந்து கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு தாயை கலாய்ச்சி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க கட்சியினருங்கிறத தாண்டி அவங்க ஒரு தாய். நம்மளையும் நமக்கும் ஒரு தாய் இருக்காங்க, நம்மளும் ஒரு பொண்ணு தாங்கிறதே அந்த பொண்ணுங்களாம் மறந்துட்டாங்க. அப்படி பண்ணுறாங்க அவங்க எல்லாம் பூரா. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு நாளைக்கு உங்களுக்கும் அந்த தாய்மைங்கிற ஒரு உணர்வு உண்டு. அதெல்லாம் மறந்துடுறீங்களா நீங்கள்? இந்த திமுக கொடுக்குற அந்த 200 ரூபாய்க்காண்டி இவ்வளோ ஒரு எச்ச வேலை பார்க்கணுமா? நான் கேட்குறேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், இதை விட கேவலமான விஷயம் இதுக்கு இனிமேல் வந்து திமுக பண்ணவே முடியாது. ஒரு தாய்மையை கேவலப்படுத்துறத விட கேவலமான விஷயம். உங்களுக்கு இதெல்லாம் பழக்கம் தான்ப்பா. ஏன்னா அந்த அவ்வளோ பெரிய சட்டமன்றத்தில் ஜெயலலிதா அம்மையாரை வந்து சேலையை பிடிச்சி இழுத்து அவமானப்படுத்தும் போது நீங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க தானே திமுக காரங்க எல்லாரும். அப்போ உங்கள் ரத்தத்தில் வந்து தானே இந்த ஜென்சியும் அப்படி தான் இருக்கும். ஓகே நண்பர்களே, அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்சி விஷயத்த கூட விட்டுடலாம். இந்த ஒருத்தர் வந்து இந்த சரத்துன்னு ஒருத்தரை போட்டு பாடாப்படுத்தினாங்க. அவரை பற்றி அந்த வீடியோ எடுத்து வெளியிட்டான் பார்த்தீங்களா? வேற யாரும் கிடையாது, அவரோட நண்பர் தான், பள்ளி பருவ நண்பர் தான். அவர் வந்து திமுக. அதாவது இந்த திமுக காரங்க நண்பர்களாக இருந்தால் கூட நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இவர் வந்து சும்மா ஒரு இதுக்கு போட்டதை எடுத்து இப்படி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணுற அளவுக்கு இது பண்ணியிருக்காங்களா? அவன் எவ்வளோ பெரிய உத்தமம் நீங்கள் பார்க்க வேண்டாமா? பாருங்க, எவ்வளோ ஒரு பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடி அவர் இவ்வளோ ஜல்சா பண்ணி இவரெல்லாம் வந்து உத்தமர். திமுகவில் இருக்கிற இவர் வந்து உத்தமர். இதெல்லாம் பண்ணாலும் அவர் உத்தமர். ஆனால் இதே விஷயத்த கில்லி சரத்து அவன் அந்தாலும் குடிச்சான், செஞ்சான், இது பண்ணான்னு என்னென்னமோ சொல்கிறான் இவன். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீ வாங்கி கொடுத்த இல்லை அவன் பிளட் டெஸ்ட் எடுத்து இல்லை நிரூபிச்சிட்டா நீ உள்ள போகிறதுக்கு தயாரா? தேவையில்லாத விஷயம். அந்த வீடியோ வெளியிட்ட, அதாவது இவன் ஒருத்தனுக்கு வீடியோ வெளியிட்டிருக்கான், அனுப்பி அவன் தான் வெளியிட்டிருக்கான். அவனே சொல்லிட்டான் இது வந்து இல்லை அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து திமுக தரப்புல இருந்து அழுத்த வரவும் உடனே இல்லை அவன் இப்படி பண்ணுவான் அப்படி பண்ணுவான். டேய், உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையாடா? உங்க கூட சின்ன வயசுல இருந்து இருந்த நண்பனை விட நேற்று வந்து அந்த திமுக கொடுக்குற அந்த 200 ரூபாய் எச்ச காசுக்காண்டி இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க. சரி, இவங்கெல்லாம் என்ன செய்யணும் தெரியல நண்பர்களே. ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருங்கள். இதில் வேறு அதிபர் வேறு புதுசாக கார் வேறு வாங்கியிருக்காப்புல. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் பார்ப்போம். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாதனால ரொம்ப நேரம் வந்து லைவ் போட முடியல. அதனால் ஷார்ட் வீடியோவாக க்ரியேட் பண்ணி போட்டுறேன். இதுவுமே அன்எடிட்டடாக தான் வரும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நன்றி.